வணக்கம். இன்றைய தலைப்பு செய்திகள். இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 விண்வெளி வீரர்களுடன் ஃபால்கன் -9 ராக்கெட் பல தடைகளை தாண்டி விண்ணில் சீறி பாய்ந்தது. முன்னதாக 6 முறை இந்த விண்வெளி பயணம் ஒத்திவைக்கப்பட்டது. தற்போது அனைத்தும் சீரான நிலையில் விண்வெளிக்கு பறந்துள்ளார் இந்தியா விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா. திருவண்ணாமலை மாவட்டம் கே. படவேடு கிராமத்தைச் சேர்ந்தவர் விஜயன். அவருக்கு வயது 68. இவர் முன்னாள் இராணுவ வீரர். மனைவியுடனான கருத்து வேறுபாட்டால் படவேடு கிராமத்தில் உள்ள ஸ்ரீ ரேணுகாம்பாள் கோயிலுக்கு சென்று கோயில் உண்டியலில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான தனது 2 வீட்டின் பத்திரத்தை காணிக்கையாக செலுத்தியுள்ளார். குளிர்சாதன பெட்டிகள் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என சாதாரண வகுப்பு பெட்டிகளை குறைக்க வேண்டாம், ரயில் கட்டணங்களையும் உயர்த்த வேண்டாம் என பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஸ்வுக்கும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்று நல்லவர்களை வல்லவர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்குவேன் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். தமிழகத்துக்கு நடப்பு 2025-26 கல்வியாண்டிலும் அனைவருக்கும் கல்வி திட்டத்துக்கான நிதி 1800 ரூபாய் கோடியை வழங்காமல் மத்திய அரசு தாமதம் செய்து வருவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். காசாவில் உணவுக்காக காத்திருந்தவர்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 25 பேர் உயிரிழப்பு. காசாவில் உணவுக்காக காத்திருந்தவர்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 25 பேர் உயிரிழப்பு.